கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 5:32. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். பொதுவாக இந்த வசனத்தை குறித்து பிரசங்கிக்கும்போது தேவன் பாவிகளை நேசிக்கிறார் என்று பிரசங்கிப்பது உண்டு. உண்மையிலே தேவன் பாவிகளை நேசிக்கிறாரா, மனம் திரும்புகிறதற்கு அழைக்கிறாரா? பாவத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய எந்த பாவியையும் தேவன் நேசிப்பது இல்லை. பாவிகளுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து தம்மை அவர்கள் தேடுவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பாவிகள் தேவனை தேடி மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை நேசித்து மீண்டும் பாவ படுகுழியில் விழுந்து விடாதபடி போதித்து வழி நடத்துகிறார். இதை உணராத பலர் தங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மீள வழியே இல்லை என்று நினைத்து தங்களையே மாய்த்து கொள்கிறார்கள். சிலர் கடன் தொல்லையிலிருந்து மீள முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த செயல்களை தேவன் விரும்புவதே இல்லை. அதனால்தான் பிரசங்கி மிஞ்சின துஷ்டனாய் இராதே, அதிக பேதையுமாய் இராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று கேட்கிறார். எல்லோருக்கும் தேவன் மரிப்பதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆனால் தற்கொலை செய்கிறவர்கள் அந்த காலத்திற்கு முன்னே செத்து பாதாளத்தில் வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறார்கள். தற்கொலை செய்கிறவர்கள் உண்மையில் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள். கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறவர்கள் எல்லாம் நீதிமான்களா? இல்லை, அவர்கள் துன்மார்க்கர்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் என்று சங்கீதம் 37:21 வாசிக்கிறோம். குடும்பத்தை நடத்த தெரியாமல் தற்கொலை செய்கிறவர்கள் தைரியமுள்ளவர்களா? இல்லையே. இவர்கள் எல்லோரும் கோழைகள், பயப்படுகிறவர்கள், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாதவர்கள். இவர்களுக்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அனைவரும் எங்கே போகணுமா? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. தற்கொலை செய்ய போகிற துன்மார்க்கனுக்கும் கோழைகளுக்கும் தேவன் ஒருபோதும் செவி கொடுக்கிறது இல்லை. அப்படியென்றால் தேவன் இந்த பூமியில் யாரை தேடிக்கொண்டு இருக்கிறார்? தேவனை தேடக்கூடிய உணர்வு உள்ளவனைத்தான் தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம். துன்மார்க்கனையும் பாவிகளையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறது இல்லை. மனம் திரும்பக்கூடிய பாவிகளையும் துன்மார்க்கர்களையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் இருதயத்தில் உண்மை உள்ளவராக இருந்தபடியால் அவரை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாகக் கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் என்று நெகேமியா தீர்க்கதரிசி சொல்லுவதை நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தான். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவராகிய கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கூறியிருக்கிறார். அதே போல தானியேல் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று தானியேல் 6:4 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தபடியால் தேவன் அந்த ஊழியத்தை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை 1 தீமோத்தேயு 1:12 வாசிக்கிறோம். கொர்நேலியு தேவனை தேடக்கூடிய உணர்வு இருந்தபடியால் அவருக்கு தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று கொர்நேலியுவை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். லீதியாளை எடுத்துக்கோங்க. லீதியாள் தேவனை தேடக்கூடிய உணர்வு இருந்தபடியால் தான் அவளுக்கு தேவன் தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். பவுல் பிரசங்கிக்கும் போது அவருடைய பிரசங்கத்தை கேட்க அவள் ஆர்வமாக வந்து உட்கார்ந்து அந்த அவருடைய பிரசங்கத்தை கேட்டாள். அதை தான் தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார் என்று அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கொரிந்து பட்டணத்திலே தேவனை தேடக்கூடிய உண்மையுள்ள மனுஷர்கள் இருந்தபடியால் அங்கே தங்கி தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படி பவுலுக்கு கர்த்தர் கட்டளை இட்டார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்வதையும் அவன் 1 வருஷம் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் என்பதையும் அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் தான் தேவனுடைய வாக்கியங்களை ஒப்புவிக்கும்படி தேவன் கட்டளை இடுகிறார். உண்மையுள்ள மனிதர்களிடத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்போது என்னாகிறது தெரியுமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஸோ நாமும் உண்மையும் ஆண்டவர் மேலே விசுவாசமும் உள்ள ஜனங்க கிட்ட ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் நாம் போதிக்க வேண்டும். அப்போது அவர்கள் அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அதை காத்து பொறுமையுடனே பலன் கொடுப்பார்கள். உண்மை உள்ளவர்கள்தான் தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை தொழுது கொள்ள முடியும்.
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆகையால் இன்றைக்கு தேவனை தேடக்கூடிய உணர்வு உள்ளவனையும் உண்மையுள்ள இருதயம் உள்ளவனையும் தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்குத்தான் தம்முடைய சத்தியங்களை தெரியப்படுத்துகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நாம் தேவனை தேடுகிறவர்களாக, உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படியானால் தேவன் நம்மைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனம் திரும்புதலின் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார். இன்றே அவர் பாதம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரே நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.